108 திவ்யதேசத்தில் 44வது ஸ்தலம். பண்ணும்போது அக்னியில் அவருக்கு பாயசம் கிடைக்குது. சாப்பிட்ட பிறகு 4 வேதங்களும் 4 குழந்தையா நானே பிறப்புங்கிறார். வணக்கம், தமிழ் தேனருவி. இன்றைக்கி நாம் போகிற இடம் ராமநாதபுரத்திலிருந்து திருப்புல்லானி அப்படின்ற ஊருக்கு. கிட்டத்தட்ட இது ராமநாதபுரத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அழகான கோயில். இந்த கோயில் வரலாற்று சிறப்பு மிக்கது. ஏன்னு சொன்னால், தசரத சக்கரவர்த்தி இங்கே பெருமாளை வணங்கின பிறகு தான் ராமர் பிறக்கிறதுக்கான அந்த யாகத்தையே அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஒரு பெரிய தெப்பம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதோடு சேர்த்து ஒரு அழகான கோயில், ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில். குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. வாங்க அந்த கோயில் வரலாறை கேட்கலாம். 108 திவ்யதேசத்தில் 44வது ஸ்தலம். தசரதரே இந்த ஊருக்கு இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண பிறகு தான் ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் எல்லாரும் பிறகுறார். அதனால் உள்ள ஒரு அரச மரம் இருக்குது. இந்த அரச மரம் தான் அது. இந்த அரச மரம் தலை விருட்சம். இந்த அரச மரத்துக்கு அடியிலிருந்து தான் ஒரு 3 முனிவர்களுடைய தவ வலிமையால் தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான அந்த யாகத்தை பற்றிய அறிவு கிடைத்தது. அந்த யாகத்தை செஞ்ச பிறகு தான் அவருக்கு அதிலிருந்து ஒரு பாயசம் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. அதை குடித்த பிறகு தான் பெருமாளே அவருக்கு குழந்தையாக பிறக்கிறாரு. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த நாகர்கள்லாம் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி ஒரு நாகரை வாங்கி கொடுத்தா 48 நாள் பூஜையில் வச்சு இந்த அரச மரத்தை அடியில் வைக்கிறாங்க. அந்த அரச மரத்தில் தான் 3 மகரிஷியர் தவுஸ் பண்ண இடம். உள்ளவர், காலவர், கண்ணவர் 3 மகரிஷியர் தவுஸ் பண்ணும்போது தசரதர் நேரடியாக வரார். நேரடியாக 3 பேரையும் பார்க்குறார். என்னை பார்த்தது பெருசு கிடையாது. இந்த பெருமாளுடைய ஆசீர்வாதத்தில் பூமியிலையும் காற்றுலையும் மழையிலையும் நினையாமல் சந்தானகிருஷ்ணன் இந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அயோத்தியிலே புத்திரகாமீஷா மன்னா தான் பலன்றார். அதனால் தசரர் இந்த ஊரில் சந்தானகிருஷ்ணனை பூமியில் படாமல் 8 நாகர், 8 யானை, கீழே கூர்ம அவதாரம், நடுவில் சந்தானகிருஷ்ணன், மேலே 5 நாகம், பின்னாடி மெச்ச அவதாரம். இந்த பிரதிஷ்டையை தசரர் இந்த ஊரில் பண்ணிவிட்டு அயோத்தியிலே புத்திரகாமீஷி யாகம் என்றார். ஐயா அனந்த கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அவர் சொன்ன அத்தனை விஷயங்களோடையும் ஒரு அனந்த கிருஷ்ணன் அங்கே இருக்கிறார். கீழே ஆமை, அதில் 5 தகல நாகம், அப்புறமா அவர் சொன்ன மாதிரி யானை, குதிரை அத்தனையும் சேர்ந்து இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. பண்ணும்போது அக்னியில் அவருக்கு பாயசம் கிடைக்குது. சாப்பிட்ட பிறகு 4 வேதங்களும் 4 குழந்தையா நானே பிறப்புங்கிறார். அதுக்கப்புறம் தான் ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் எல்லாம் பிறக்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கு கிடைச்ச அந்த பாயசத்தால் தான் குழந்தை பிறந்தது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறதுனால இப்போவும் கோயிலுக்கு வர எல்லாருக்குமே மடப்பள்ளிக்கு போனீங்கன்னா முதல்ல பாயசம் கொடுக்குறாங்க. அதை குடித்த பிறகு தான் எல்லாருமே கோயிலுக்குள்ளேயே போகிறாங்க. நிறைய பேர் அந்த பாயசத்திற்கான அரிசி மற்றும் அந்த இனிப்பு பொருட்களை எல்லாம் தானமாகவும் கொடுக்குறாங்க. இந்த கோயிலை பாருங்களேன், அவ்வளவு அழகு. பிறந்ததுக்கு பிறகு 900 வருஷம் பிறந்தோன்னே ராமர் சீதையை தேடி வர்றார். பக்கத்தில் 4 கிலோமீட்டர் சேவி சமுத்திரம். சமுத்திர ராஜா கடலில் போகிறதுக்கு ராமர் அனுமதிக்கணும். மனுஷரவமாக இருக்கே, எப்படி நம்புறது? அதனால் மகாவிஷ்ணு மாதிரி காட்சி கொடுத்துனா கடலில் வழி விடுறேங்கிறார். அவருக்காகத்தான் தற்பையில் ஆசனமாக தம்பி இளையவர் மடையில் ராமர் சயனம். நாவிலேருந்து ட்ரிப்பல் கொடியிலேருந்து பிரம்மா, சூரியன், சந்திரன் எல்லாரும் ஆலோசனை பண்ணுறார். பண்ணவொடனே சமுத்திர ராஜா கடலில் வழி விட்டுறாரு. சீரையை மீட்டு சேத்திரத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ராமேஸ்வரம். ராமர் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது, ராமர் இங்கேருந்து போருக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது, சீதையை மீட்டு கொண்டு வந்த உடனே சீதையோடையும் வணங்கின கோயில். இப்படி புராணத்தில் மிகப்பெரிய இடம் இந்த கோயிலுக்கு இருக்குது. அவ்வளவு அற்புதமான கோயில். சரணாகதி சேத்திரம். இந்த ஊரில் 5 பேர் சரணாகதி. ராவணன் தம்பி விபீஷணர், ராவனுடைய தூதுவன் சுகன் சாரன், இந்த ஊர் சமுத்திரம் ரத்னாகரன் சேது, பெண் சமுத்திரம் மகோதரி தேவிப்பட்டினம், இவெல்லாம் ஒன்று போல தான் ராமர் சீரையை மீட்டு ராமேஸ்வரம் போகிறார். அதனால் புல்லாரணி சேத்திரம் 108 திவ்யதேசத்தில் 44வது ஸ்தலம். திருமங்கை ஆழ்வார் கடைசியாக பாடிய ஸ்தலம். பெருமாளுக்கு 10 பாசுரம், ராமருக்கு 10 பாசுரமும் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அதனால் பெருமாள் பேர் 3 பேர் அவருக்கு. ஆதியில் ஏற்பட்டனால ஆதி ஜெகநாதன், கல்யாண ஜெகநாதன், தெய்வச்சிலையார்னு பேர்.
107 திவ்யதேசத்தில் 44வது ஸ்தலம் சுபம். இங்கே இருந்து ராமேஸ்வரம் ரொம்ப பக்கம்தான். எல்லா நிகழ்வுகளும் இந்த கோயிலுக்கு அப்புறம்தான் அங்கே நடந்தது அப்படின்னு வரலாறு சொல்லுது. ராமபிரான் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது, போருக்கு காரணமாக இருந்தது, பிறகு பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இந்த கோயிலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான கோயில், அவ்வளவு அற்புதமாக இருக்குது. குழந்தை வரத்துக்காக இந்த கோயிலுக்கு மக்கள் நிறையா வராங்க. அங்கே ஒரு சடங்கு இருக்குது. ஒரு நாகரை செஞ்சு அந்த கிருஷ்ணருக்கு அடியில் வச்சுருந்தா 48 நாள் அந்த கோயில் அதை பூஜை பண்ணி 48வது நாள் அதை எடுத்து அந்த தலை விருட்சத்துக்கு கீழே வச்சிடுறாங்க. அப்படி வச்சா நிச்சயமாக குழந்தை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்குது. இந்த பழமையான கோயிலுக்கு சீக்கிரமாக குடமுழுக்கு நடத்த போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆதி ஜெகநாத பெருமாள், கிருஷ்ணர், தாமரையில் படுத்து காட்சி கொடுக்கும் விஷ்ணுன்னு சொல்லி அத்தனை அற்புதமான இந்த கோயில் திருப்புல்லானி. வாய்ப்பு கிடச்சி ராமேஸ்வரத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னதாகவே திருப்புல்லானியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போங்க. அவ்வளவு அழகாக இருக்குது இந்த கோயில். பெரிய தெப்பம், அவ்வளவு சுத்தமாக இருக்குது. ஏகப்பட்ட மீன் இருக்குது அதுக்குள்ள. நாங்களும் கொஞ்சம் நேரம் அந்த மீன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு, வெயில் அதிகமாக இருந்ததுனால சீக்கிரமாக அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஆனால் இது புராணத்தில் இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்குன்றது போன பிறகு தான் தெரிஞ்சுது. ராமநாதபுரத்தினுடைய அதிசயங்கள் நிறைய இருக்கு, இன்னும் தேடணும் போல இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நிறைய கோயில்களை சுற்றி பார்த்து அதையும் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.